அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு த ஏபி ட்ராவல் அண்ட் ஃபுட் ஹலால் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம காட்டுக்குள்ளே, அதாவது வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வரைக்கும் காட்டுக்குள்ளே வீடியோ. இப்போ வால்பாறை ஃபுல்லாக வந்து தேயிலை தோட்டம் தான். அதனால் வந்து காட்டுக்குள்ளே இந்த வீடியோ ஒரு 5 நிமிஷத்தில் காட்டுக்குள்ளே ஆரம்பிக்கிறதுலேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் காடு வீடியோ வந்து ஃபுல்லாக போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வால்பாறை மற்ற விஷயங்கள்லாம் எடுக்கலை. காட்டுக்குள்ளே உள்ள வீடியோ தான். ஆனால் ஒரு கடுமையான காடுங்க. அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 60 நிமிஷம் ஓடுது. ஃபுல் வீடியோ அதிரப்பள்ளி வரைக்கும் போட்டிருக்கேன், பாருங்கள். இன்ஷால்லா இது வந்து கேரளா பார்டர்லேருந்து ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகுது காடு. கேரளா பார்டர்லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த காடு ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நிமிஷத்துக்கு மேலே ஃபுல் வீடியோ. அந்த காடு வீடியோ ஃபுல்லாக போனால் உள்ள மாட்டுச்சாணி தாங்க எக்கச்சக்கமாக. ஒரு 100 இடத்துல மாட்டுச்சாணிங்கிற 100 இடத்துல யானை சாணம் போட்ட இடம், யானை சாணம். அப்போ வந்து நைட்டு வந்திருந்தா 100 யானை கூட்டங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் முடிஞ்சு வச்சு நம்ம கதை. ஏன்னா அவ்வளோ யானை சாணம், போகிற வழி பூரா யானை சாணம். ஏன்னா அவ்வளோ கடுமையான காடு. சூரிய ஒளி வந்து கொஞ்சம் தூரம் சூரிய ஒளி இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கடுமையான காடு. அந்த காட்டு வீடியோ தான் இது. வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி, இந்த கேரளா பார்டர் தாண்டினதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் அந்த ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து ஃபுல் வீடியோ இதில் போட்டிருக்கோம், பாருங்கள். ஆனால் யானை பார்க்கல, ஆனால் யானை சாணத்தை பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20-30 இடத்துல பார்த்தேன் யானை சாணத்தை. அவ்வளவு யானைகள் அப்போ வந்து நைட்டு வந்துட்டு போயிருக்கு இந்த இடத்துல. நைட்டு வந்தால் அதனால தான் நைட்டு வந்து இந்த இடத்த லாக் பண்ணிடுவாங்க ஒரு 4 மணி. வால்பாறை அதிரப்பள்ளி ரூட்டு வீடியோ இது. ஏன்னா ஏற்கனவே வால்பாறையில் வந்து தேயிலை எஸ்டேட்டு, தேயிலை இடங்கள், இந்த சோலையார் டேமு எல்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதனால் அந்த காட்டுக்குள்ளே போகிற வீடியோ வந்து ஃபுல் வீடியோவை போட்டுரும் அப்படின்னு சொல்லி வால்பாறையிலேருந்து கேரளா பார்டர்லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் இந்த இடம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்போ காடு வீடியோ, ஃபுல் வீடியோ, அதாவது குறைக்கவே இல்லை, ஃபுல் காடு. என்ன ஒரு 50 நிமிஷம் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வர வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு த ஏபி ட்ராவல் அண்ட் ஃபுட் ஹலால் சேனல். நல்ல ஒரு கடுமையான காடுங்க கொஞ்சம். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட இந்த ரோட்டில் வந்து யானை சாணம் வந்து கிட்டத்தட்ட 30-35 இடத்துல பார்த்தோம். ஏன்னா அப்போ நைட்டு எவ்வளோ யானை வந்திருக்கும் பாருங்கள். இந்த வந்து எப்படி யானைகள் வந்து மறைஞ்சி இருக்கும் சில இடங்களில். ஆனால் ஒரு ஃபேமிலியோடு வந்தனால ஒரு 8 மணிக்கு தான் கிளம்புறோம். அதாவது வால்பாறையிலேருந்து கிளம்பி வந்து சோலையார் டேம் கிட்ட சின்ன வில்லேஜ் இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி இந்த கேரளா பார்டரில் இது கேட்டாங்க. அதாவது இ பாஸ் அவங்களே பதிஞ்சு கொடுக்குறாங்க. இ பாஸ் வந்து கேரளா பார்டர்லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் இந்த இடம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அடர்ந்த காடு வீடியோ ஃபுல்லாக போடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஏதாவது மிருகங்கள் வரும் அப்படின்னு பார்க்குறதுக்காகத்தான் நான் ஃபுல் வீடியோ போட்டுருவோம். ஏன்னா இடையில வீடியோ கட் ஆச்சுன்னா அப்புறம் மிருகங்கள் இது இல்லாமல் போயிடும். அதனால் நமக்கு தேவை வந்து மிருகங்களை பார்க்கணும். ஏன்னா அந்த சைடு வந்து வால்பாறை பக்கம் தேயிலை எஸ்டேட்டில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எந்த மிருகங்களும் கிடையாது. வரும்போது பார்த்தோம். அதனால் இந்த ரூட்டில் வந்து எதுவும் மிருகங்கள் இருந்துச்சுன்னா போட்டுருவோம் அப்படின்னு ஃபுல் வீடியோ எடுக்கிறோம். பாருங்கள், நல்லா அடர்ந்த காடுங்க, சரியான காடு. நல்லா பைக்கர்ஸ்லாம் வர்றாங்க, நிறையா கார்கள் நிறைய வருது. கேரளா பக்கம், தமிழ்நாடு பக்கம் இருந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. கேரளா பக்கம் இருந்து நிறைய வண்டிகள் வருது. நல்லா அடர்ந்த காடு பாருங்கள், சரியான காடு. ஆனால் கீழே வந்து பள்ளம். அதனால் இங்கிட்டு பள்ளத்துக்கு உள்ள யானை ஏறி வருமா என்னன்னு தெரியலை. மேலே வந்து மேடு. அதனால் இந்த இப்படி இப்போ யானைகள் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இந்த பாருங்கள், யானை சாணம் தெரியுதா? நான் எண்ணுறேன் பாருங்கள். அப்படியே யானை சாணம் 1 2 3 நாள் எண்ணிக்கிட்டே வர்றேன். இந்த தெரியுதா யானை சாணம் 1. எவ்வளோ கிடக்கு பாருங்க. 4-5 யானை அந்த இடத்துல சாணம் போட்டிருக்கு. அந்த அடர்ந்த காடுனால இடையில அந்த வெயில் வருது, ஊடுருவி. நல்லா சரியான காடு. கொஞ்சம் முதல் டைம் போடுறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஆம்பளையை போடுறதுல பிரச்சனை இல்லை, ஃபேமிலியோடு போடுறதுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இப்போ நம்ம மட்டும் போனால் கூட சொந்த
கார் ஏதாவது ரிப்பேர் ஆனால் கூட அடுத்த காரை நிப்பாட்டிட்டு அடுத்த காரில் ஏறி வந்துடலாம். அப்புறம் மெக்கானிக்கை கூட்டி போய் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபேமிலியோடு போகும்போது கொஞ்சம் அந்த இது மிஸ்டேக்கெல்லாம் போயிடணுமே ஒரு பயம் இருக்குது, இருக்கத்தான் செய்யும். ஏன்னா லேடிஸு கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் பயம் தானே. இந்த இங்கிட்டு வருங்க யானை, இந்த தெரியுது பற்றிலாம். இது வந்து சின்ன மேடு. இந்த இடது பக்கம் பாருங்களேன், யானை வர்றதுக்குரிய வழி மாதிரி தான் தெரியுது. இந்த யானை சாணம் தெரியுதா? 2வது யானை சாணம். இந்த 2வது யானை சாணம். இந்த இது இந்த சைடு இடது பக்கம் அழகாக வந்துடும் யானை. ஏன்னா சின்ன மேடாக தான் இருக்குது, பெரிய மலை இல்லை, அழகாக இறங்கி வந்துடும். அப்போ இறங்கி வந்துட்டு இந்த பக்கம் தான் ஏறி போகும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு யானை சாணம் 3 தெரியுதா? இடது பக்கம் 3. அதாவது பைக்கு ஏறி 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 நஞ்சு போயிருக்கு. இந்த 4 இந்த யானை சாணம் 5. எவ்வளோ யானை பாருங்கள், இந்த 5, இந்த 6 ஆனது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, கொஞ்சம் காடுடைய ஹைட்டு கம்மியாக இருக்குது. இந்த இது காட்டு சேவலுங்க, காட்டு சேவல். முதல் ஒரு நம்ம விலங்கு பார்த்துட்டோம், காட்டு சேவல். நடு காட்டுக்குள்ளே இருக்கு பாருங்க இந்த சேவல். அதாவது காட்டுக்கோழி காட்டு சேவல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. முதல் தடவை பார்த்துட்டோம். இது ஒரு விலங்காட்சி பார்த்தாச்சு, காட்டு சேவல். வெரி சந்தோஷம். வேறு மாடு, இந்த காட்டெருமை, யானை, என்ன சென்னாயி, மான் எல்லாமே இருக்கும் இந்த காட்டுக்குள்ளே. ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்ப்போம், பார்த்தா சந்தோஷம்தான். ஆனால் யானை மட்டும் வந்துடக்கூடாது, ஏன்னா இது வந்து சின்ன ரோடு, ஃபுல்லாக மறைச்சிக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டு பக்கம் இருந்து ரொம்ப குறைவான வண்டி தான் வருது பாருங்கள், ரொம்ப குறைவாக. நான் தான் போயிட்டுருக்கேன் இவ்வளோ நேரம், பின்னால் வண்டி யாருமே கிராஸ் பண்ணல பாருங்க, சிங்கிளாக தான் போயிட்டுருக்கேன். முன்னால் வந்து ஒரு கேரளா வேன் போச்சு, அது நாங்கள் இந்த பாஸ் எடுக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் போச்சு. அது எவ்வளோ தூரத்தில் போயிட்டுருக்குன்னு தெரியல. அது மொத்தம் 2 வண்டி இந்த ரூட்டில் போகிறோம். பைக்கர்ஸ் வர்றாங்க, தமிழ்நாட்டில் நிறைய பைக்கர்ஸு ஸ்கூல் போயிருக்கு, காலேஜ் போயிருக்கு வர்றாங்க பைக்கர்ஸு. நல்லா இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. சில இடங்களில் வந்து மரங்கள் சூழ்ந்து அடர்ந்த காடாக இருக்குது, செம்ம காடு. ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். இந்த இங்கே எலக்ட்ரிக் லைன்லாம் இருக்குது. சின்ன கிராமம் தெரியுது, உள்ள கொடி கட்டி வச்சுருக்காங்கல்ல இடது பக்கம், அது இதுக்குள்ளேயும் கிராமம் இருக்குங்க, சின்ன கிராமம். பரவாயில்ல. இந்த திருத்திலாம் வலது பக்கம் சின்ன கிராமங்கள் இருக்குங்க இதுக்குள்ளேயும், இந்த காட்டுக்குள்ளேயும் இருக்குது. மக்கள் எப்படி போயிட்டு வர்றாங்கன்னு தெரியல. பஸ்ஸு ரூட்டு தான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் போகும்போது எந்த கவர்மெண்ட் பஸ்ஸும் வரல, ரொம்ப குறைவான பஸ்ஸு தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த ரோடு வந்து 4 மணிக்கு க்ளோஸுங்க. 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 6 மணிக்கு தான் திறப்பாங்க. அதனால் நீங்கள் நைட்டு வந்து இந்த ரோட்டில் போகிறது ஆபத்து. யானை வந்து எக்கச்சக்க யானை இறங்க வரிசைந்தான். யானை சாணம் தெரியுதா? இந்த யானை சாணம் இந்த தெரியுதா? இந்த யானை இது இல்லை அந்த முன்னால் போச்சு யானை சாணம். அது இந்த சென்டரில் கிடக்கு வருங்க. அதாவது பைக்கு மிதித்து கார் போய் அப்படியே சப்பழிஞ்சு கிடக்கு. ஏன்னா இப்போ நைட்டு தானே போட்டிருக்கு, ஈரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பைக் ஏற இதாகிடும். எத்தனை பார்த்தோம் தெரியல யானை சாணை, 10 பார்த்துருப்போமா? ஆக்ஷன் கேமரா வந்துங்க, ஆக்ஷன் கேமராலாம் எடுத்திருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் 1450 ரூபாய்க்கு வாங்கினேங்க. 4K வீடியோ தான். நீங்கள் என் சேனலில் போட்டிருப்பேன், போய் பாருங்களேன். நல்லா இருக்குது கேமரா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறனால சில வீடியோக்கள் வந்து அழிஞ்சு போச்சு. ஏன்னா மூணாரில், அதாவது போடிமெட்டு டு மூணாறு அந்த வீடியோலாம் எடுத்திருந்தோம். மூணாரில் நிறைய வீடியோ எடுத்திருந்தோம். அதெல்லாம் வந்து ஏன் அது எதுவும் சிஸ்டம் இருக்கும், உள்ளே போய் பார்க்கணும். சின்ன ரோடுனால கொஞ்சம் நின்று தான் வரணும். ஏன்னா இடையில பாருங்கள் பள்ளம், இப்படின்னு ஒரு டயர் விளைவிச்சுனா கூட கீழே இறங்கிடுவோம். புரியுதா? இந்த புல் இருக்குது பற்றியில், அது பக்கத்தில் சரியான பள்ளம். இந்த கேரளா பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு சொல்கிறாப்புல. கொஞ்சம் ரிவர்ஸு வந்துட்டு தான் போனாங்க, கொஞ்சம் ரிவர்ஸ் வந்தேன். ஏன்னா இந்த சைடில் பற்றியில் லேசாக கொஞ்சம் இறங்கின, ஒரு டயர் இறங்கினா கூட உள்ளே அப்படி கவுந்துருவோம். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் வண்டி ஓட்டுறவங்க வந்து கொஞ்சம் வண்டி ஓட்டணும். நம்மலாம் ஹில்ஸ் ஏற்கனவே கொடைக்கானல் என்ன சொந்த வண்டி மாதிரிலாம் போயிருக்கேன். எல்லாம் மனசில் தைரியம் இருக்கணுங்க. இறைவனுடைய நாட்டம் இருக்கணும். நான் பாதுகாப்பாக ஓட்டுறதுக்கு. அதனால் நாங்கள் முஸ்லீம்கள்னால துவா செஞ்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஏறுவோம்.
என்ன பிரார்த்தனைனா சுபஹானல்லதி சஹர்லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் இன்ன இலா ரப்பினா லமுன் கலிபுன். இந்த பிரார்த்தனை, யா அல்லாஹ் எங்கள் பிரயாணத்தை பாதுகாப்பாக ஆக்கி வைப்பாயாக. இந்த பிரயாணம் வந்து மிக குறுகிய பிரயாணம், நாங்கள் மிகப்பெரிய பிரயாணம், மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை மிகப்பெரிய பிரயாணத்துக்கு வந்து நாங்கள் தயார் பண்ண வேண்டியிருக்கிறது. அதனால் இந்த பிரயாணத்தை எங்கள் பாதுகாப்பாக துவா கேட்டுட்டு தான் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த வண்டியில் ஏறிந்துட்டு இந்த வண்டி போட்டோம். அதனால் இறைவனுடைய பாதுகாப்பு முக்கியம். ரெண்டாவது விஷயம் வந்து என்ன, நம்ம வந்து தைரியம் இருக்கிற மனசில். ரெண்டாவது ரொம்ப கவனமாக ஓட்டான் வண்டி. நல்லா அடர்ந்த காடு வருது, சூரிய ஒளி படாத இடங்கள் வருது பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு விலங்கு பார்த்தோம், காட்டு சேவல். அது ஒரு சந்தோஷம். என்ன, காட்டு சேவல் பார்த்தாச்சு. இது வரைக்கும் நம்ம அப்படி சேவல், காட்டுக்கோழி காட்டு சேவல்னு சொல்லுவாங்க இருக்குன்னு, முதல்வரை பார்த்தாச்சு. சரியான அடர்ந்த காட்டுக்குள்ளெல்லாம் இருந்துச்சு சேவல். இந்த காட்டு சேவல் காட்டுக்கோழியெல்லாம் சாமானியத்தில் பிடிக்க முடியாது எந்த விலங்கு. அப்படி செம ஹைட்டில் பறக்குமா, வந்து மரத்தை உச்சியில் உட்காந்துக்கிறோமா பறந்து போய். நம்ம கோழி மாதிரிலாம் இல்லை, செம ஹைட்டாக பறக்கும். என்ன, ரொம்ப தூரம் பறந்து போய் நிற்கும். ஏன்னால் இந்த மிருகங்களை வந்து அது விரட்டி பிடிக்க முடியாது, ஒளிஞ்சிருந்தால் பிடிக்க முடியாது. இந்த நரியெலாம் கிடக்குமா என்னன்னு தெரியலையே இதுக்குள்ளே. இந்த சேவல் கோழி இருந்தால் நரி கட்டாயம் கிடக்கும். வேறு ஏதாவது விலங்கு வருதான்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இறைவன் நாட்டம் இருந்துச்சுன்னா விலங்கு பார்ப்போம். யானை வரக்கூடாது, யானை வந்து ஆபத்து. மற்ற வந்து காட்டெருமை, என்ன புலி, சிறுத்தை, சென்னாய், என்ன மான், இந்த மாதிரி விலங்குகள் வந்தால் சந்தோஷம். யானை வந்தால் ரோட்டை அடைச்சிக்கிறேன், ரொம்ப ஆபத்து. இந்த எல்லாம் யானை வர்ற ரூட்டு தான் தெரியுதா, சின்ன பாதை. இடது பக்கம் பாருங்களேன், யானை அழகாக இறங்கி வந்து ஏறிடும். அப்போ இந்த ரூட்லேருந்து யானை வந்திருக்கும். இந்த இப்போ யானை இந்த யானை சாணம் தெரியுதா, யானை சாணம் இந்த தெரியுதா, யானை சாணம் தெரியுது பாருங்க. இது இல்லை, இது வெளிச்சம். இந்த பைக்கர்ஸ் வர்றாங்க, இல்லை கேரளாவிலேருந்து பைக்கர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. ஸ்கூல் பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைகள் நிறைய வர்றாங்க. பைக்கர்ஸ் வரும்போது ஒரு ஆள் இருந்தால் 2 பேர் சேர்ந்து தான் வர்றாங்க பெரும்பாலும். தனியாக போகிறது ஆபத்து. இந்த சாணம், யானை சாணம் தெரியுதா. ஆனால் வண்டி ஏறி 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 அந்த ரோட்டோட சப்பளிஞ்சு போகுது. ஆள் நடமாட்டம்லாம் அதுனா அப்படி நிற்கும். இந்த தெரியுதா யானை சாணம் தெரியுதா, இந்த யானை சாணம். இது வெளிச்சம், இது ஒன்று, இது வெளிச்சம். 20-30 இடத்துல பார்த்தோம். இந்த ரூட்டு வந்து நேராக வந்து சாலக்குடி, அதிரப்பள்ளியிலேருந்து சாலக்குடி போகுது. அதிரப்பள்ளி வரைக்கும் உள்ள ரூட்டு. அதுக்கப்புறம் வந்து அதிரப்பள்ளியிலேருந்து நம்ம வந்து மூணார் போகிற வீடியோ. கேரளா வெளியே போகிறோம், தமிழ்நாடு வெளியே வரல. மூணாறு கேரளா வெளியே, தமிழ்நாடு வெளியே வந்தோம். இப்போ பெரிய கட்சி கேரளா வெளியே ஒரு தடவை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா வெளியே போய் மூணாறு ஏறியாச்சு. மூணாறு ஏறி அப்படியே தேக்கடி வெளியே வந்தாச்சு. தேக்கடி குமுளி வெளியே ராமநாதபுரம் வந்தாச்சு. இதெல்லாம் யானை வரக்கூடிய வழி தான் தெரியுதா நல்லா. இதெல்லாம் பெரிய மலை இல்லைங்க, இடையே பக்கத்தில் சின்ன அழகாக இறங்கி வந்துடும் யானை. அப்போ யானை வந்து இங்கிட்டு வந்து இந்த ரோட்டில் நின்றுட்டு இந்த ரூட்டில் தான் ஏறி போகுது. நிறையா யானை 30-40 அந்த சாணம் இடம் கிடக்குன்னா அப்போ அவ்வளோ கூட்டம் வந்துருக்கு யானை. சின்ன ரோடு தான் பற்றிலாம். இதெல்லாம் இப்போ நம்ம நினைக்கிறோம் இந்த இடது பக்கம் வந்து இந்த பள்ளங்கள் என்ன, இந்த பெரும்பள்ளமாக இருந்தால் இந்த கொஞ்சம் வண்டி ஏறுறது கஷ்டம் என்ன. ஆனால் காலை நேரத்தில் கொஞ்சம் வண்டிகள் கம்மி, லாரி எதுவும் வரல. ஒரு இடத்துல மட்டும் பஸ்ஸு வந்துச்சு, அந்த இடத்துல கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. பெரிய வண்டி விடக்கூடாது இந்த ரோட்டில், பெரிய வண்டி விட்றாங்க. இது அதிரப்பள்ளி, வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போகிறோம். என்ன அது காடு வீடியோ ஃபுல்லாக ஒரு 50 நிமிஷம் அதிரப்பள்ளி வர.
அதனால் அடர்ந்த காடு, சூரிய வெளிச்சம் இல்லை பற்றியில் இந்த தெரியுதா யானைச்சாணம் நல்லா தெரியுதா வருங்க. இந்த இது இல்லை வெளிச்சம், இந்த யானைச்சாணம் தெரியுதா ஒட்டி இருக்கு வருங்க. சரி, அதாவது இதோட ரோட ஒட்டி இருக்கும். இந்த கேரளா வண்டி வருது ஓரளவு பரவாயில்ல. கொஞ்சம் நிதானமாக நின்று சைடு வாங்கி போகிறது பெஸ்ட்டு. இந்த கம்புலாம் ஏன்னா சில இடங்களில் வந்து போகும்போது மரங்கள் கூட யானை வந்து உடச்சி போட்டிருக்கோம். அதனால் போனோம் ஃபாஸ்ட்டாக போனோம்னா மாட்டிக்கிறோம். ஸ்லோவாக போகிறது பெஸ்ட்டு. அடர்ந்த காடு பற்றியில் சூரிய ஒளி கூட வராத அடர்ந்த காடு, சரியான காடு இந்த இடம். காட்டு பகுதினால் ரோடு எக்ஸ்டெண்ட் தான் வச்சுருக்காங்க போல். மக்கள் ஃபாஸ்ட்டாக போவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக எக்ஸ்டெண்ட் தான் வச்சுருக்காங்க. இந்த ரோடு எடுத்துகிட்டு இருந்தாங்க மூணாறுலேருந்து இந்த இரவிக்குளம் நேஷனல் இந்த லோக்கம் ஃபால்ஸ் இருக்குல்ல, அது வெளியே இந்த கீழே இறங்கி வால்பாறை மலையில் ஏறி இருப்போம். அந்த வீடியோலாம் வந்து எப்படி அழிஞ்சிச்சின்னு தெரியல, சில சிஸ்டங்கள் எனக்கு தெரியல. இது போய் திரும்ப இது பண்ணி பார்க்கணும். இந்த இதில் அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் போகுது. கேரளா வண்டி 1-2 வருது. நம்ம தமிழ்நாடு வால்பாறையிலேருந்து நம்ம ஒரு வண்டி தான் போகிறோம் போல், வேறு எந்த வண்டியுமே காணோம். பைக்கர்ஸ் கொஞ்சம் பேர் வர்றாங்க. இந்த ரொம்ப ரோடு ரொம்ப மோசம். இந்த ஒரு இடம் மட்டும் ரொம்ப ரோடு மோசமாக இருக்குது. இப்படியே ஃபுல்லாக ரோடு மோசமாக இருந்தால் என்ன செய்கிறதுனே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இப்படியே இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ரோடை பற்றிலாம் ரொம்ப மோசம் ரோடு. கொஞ்சம் தூரம் இதே மாதிரி அப்புறம் ரோடு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. ஏன்னா ரோடு ஓரம் நல்லா இருந்தால் தான் டயருக்கு சேஃப்டி. காட்டு பகுதியில் இந்த ஒரு வண்டி நம்ம பாஸ் எடுக்கிற இடத்துல ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னால் கிளம்பிச்சுங்க இந்த வண்டி. இப்போ தான் அந்த வண்டியை பிடிச்சிருக்கோம். அவன் சுலோவாக தான் போகிறான் போல், அவனை பிடிச்சாச்சு. நம்ம 1/4 மணி நேரத்துக்கு முன்னாலே கிளம்புனான். ஆனால் ரொம்ப ஏற்றம் இறக்க ரொம்ப கிடையாது. என்ன கொஞ்சம் பிளெயினான ரோடு தான். என்ன அப்படியே மட்டமாகவே போய்கிட்டு இருக்கு. ரொம்ப மேலே ஏறலை, கொஞ்சம் ஏறி கொஞ்சம் இறங்குது அவ்வளோ. பைக்கர்ஸ் வர்றாங்க கேரளாவில். இந்த சைடு வரவங்க இப்போ கேரளா பைக்கர்ஸு. என்ன நம்ம போகிற சைடு வர தமிழ்நாடு பைக்கர்ஸ். நல்லா அடர்ந்தா எல்லாம் யானை வர்ற வழி தான் தெரியுதா நல்லா. ஏன்னா பெரிய மலை கிடையாது, ஈஸியாக யானை இறங்கிடும். எல்லாமே யானை வர்ற வழி தான். அதனால தான் எக்கச்சக்கமான யானை. கேரளா வண்டி தான் எங்கேயோ டூர் போயிட்டு வால்பாறை டூர் போயிட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். கேரளா வெளியே வந்து வால்பாறை டூர் போயிட்டு திரும்ப கேரளாக்குள்ளே போகிறாங்க. கிராஸ் பண்ணி வந்தாச்சு. அதாவது வீடியோ ஆக்ஷன் கேமராவில் எடுக்க போகும்போது எத்தனை நிமிஷம் வேணுமோ அத்தனை நிமிஷம் நம்ம செட் பண்ணிக்கலாம். சைக்கிளிக் ரெக்கார்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக 2 நிமிஷத்துக்கு ஒரு ரெக்கார்டு என்கிட்டே இருக்கும். இப்போ வந்து 192 வீடியோ ரெக்கார்டு ஏதாவது அதில் இருக்குது 2 நிமிஷம் மணிக்கு. அதனால் 192 முடிஞ்சிருச்சு. அதனால் அதுக்கு அழிச்சு ரெக்கார்டிங் ஆகுதுன்னு தெரியல. அப்போ 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வச்சிருன்னு நினைக்கிறேன். இனிமேல் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வச்சு அது அழியாமல் அப்படி ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கும். சைக்கிளிக் ரெக்கார்டு வந்து 10 நிமிஷம் இல்லைன்னா வச்சிடணும்.
நல்லா அடர்ந்த காட்டில் யானை சாணம் தெரியுதா? நீங்களே கண்டுபிடிக்கலாம். அந்த வெளிச்சத்துக்கு யானை சாணத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு 2 வீடியோ தான் மிச்சம் எல்லா வீடியும் அழிஞ்சிருச்சு. இந்த கேரளா வெளியே மூணார் போகிறோம், இந்த ஒரு வீடியோ. அப்புறம் இன்னொரு ஜீப்பில் அட்வென்ச்சர் ட்ரிப் ஒரு வீடியோ பண்ணோம். அது வந்து வேறு ஃபோனில் எடுத்து வச்சுருக்கு. அது ஒரு வீடியோ. சரியான அடர்ந்த காடு. என்ன எங்கிட்டு ஆனால் பகலில் யானை வராதுன்னு சொன்னாங்க. வேறு ஏதாவது மிருகம் வந்தால் சந்தோஷம் பார்க்குறதுக்கு. அந்த வண்டி கொஞ்சம் அந்த 2 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ எடுத்தோம்ல, அதனால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது முன்னால் வீடியோ பின்னால் வந்துடுச்சு. அந்த வண்டியை கிராஸ் பண்ணோம், ஏன்னா அதுக்கு முன்னால் உள்ள வீடியோ வந்து ஃப்ரெண்டில் வந்துடுச்சு. சரி, காட்சி நமக்கு தேவை வந்து அழகான காட்சி. என்ன அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு பயணம், காட்டு பயணம். இந்த பைக்கர்ஸ் தான் வர்றாங்க, எக்கச்சக்கமாக வர்றாங்க. அதை ஒருத்தர் சிங்கிளாகவும் போகிறாங்க. பைக்கர்ஸு சிங்கிளாக போகிறது ஆபத்தில். பைக்கில் தனியாக வந்து அதில் வர்றாங்க, நிறைய வரிசையாக வர்றாங்க. சிங்கிளாக போகிறது. ஆனால் பகலில் இந்த ரூட்டில் யானை வருமா என்னன்னு தெரியல. ஆனால் யானை அழகாக இறங்கிடும் இந்த மேட்டு வெளியே. சருன்னு இறங்கி சருன்னு ஏறும். அப்படி சின்ன மலை தான் இது. இந்த மலை யானை இறங்குற மலை. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கேன். அதை வந்து வீடியோ கிளிச்சுன்னு இருக்குது. அதில் வந்து மாதத்துக்கு வந்து 229 ரூபா. என்ன வீடியோ கிளிச்சு, அதில் 4K வீடியோ நல்லா ரெக்கார்டிங் ஆகுது. வீடியோ கிளிச்சில் அதில் வந்து ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த முன்னால் வீடியோ பின்னால் வந்துடுச்சு. அதனால் அதே வண்டி தான், ஆனால் அந்த வீடியோ பின்னால் வரணும். இந்த வீடியோ வந்துடுச்சு. ஸ்லோவாக தான் போக முடியும். பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியுது, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியும். ஏன்னா டக்குன்னு ஏற்றாப்புல வண்டி வந்துடும். என்ன ஏதாவது மரங்கள் யானை வந்து உடச்சி வச்சு கிடக்கும் மரம். இதே மரத்தை கூட உடச்சி ரோட்டில் போட்டு வச்சுருக்கோம். காலையில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க போவாங்களா என்னென்னு தெரியல. வெள்ளனே எழுந்திரிச்சு 6 மணிக்கெலாம் போய் பார்ப்பாங்களா என்னென்னு தெரியல. இன்னும் நம்ம இப்போ போகும்போதெல்லாம் 9 மணி ஆயிடுச்சு. இப்போ போகலாம் 9 மணி போயிட்டுருக்கேன். அதனால் வெயில் டயத்தில் யானை வந்து நிழலுக்குள்ளே இறங்கிடும். அதுக்கு தேவை குளிர்ச்சியான. இந்த இடையில ஒரு கிராமங்கள்லாம் இருக்குங்க, இடது பக்கம் ரோடு பகுதியில். இந்த காட்டுக்குள்ளேயே 2-3 கிராமம் பார்த்துட்டோம் பாருங்கள். சரியான காடு, அதுக்குள்ளே கிராமம் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் கம்பி வச்சுருக்காங்க சேஃப்டிக்கு. நிறைய இடத்துல அந்த கம்பியில் ஊற்றில. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சரியான ஆழம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வண்டி வருது. அது முன்னால் நம்ம ரிவர்ஸ் அதை கிராஸ் பண்ணி போயாச்சு. அது வீடியோ மாறி போச்சு. அந்த வீடியோ முன்னால் போடணும், இது பின்னால் போடணும், மாறி போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை வந்து காட்சிகள் தானே. காட்டு பகுதி காட்சிகள். இதில் பார்த்த ஒரே விலங்கு வந்து இந்த காட்டு சேவல். இதுவரைக்கும் சொல்லுவாங்க காட்டுக்கோழி காட்டு சேவல்லாம் இருக்கும்னு. முதல் தடவை பார்த்தாச்சு. வேறு விலங்கு யானையை தவிர மற்ற விலங்கு வந்தால் சந்தோஷம் பார்க்கலாம். யானை வந்து ஆபத்து. ஃபுல்லாக மரங்கள், இல்லை அடர்ந்த காடு, சரியான காடு பாருங்கள். ஒரு 60 கிலோமீட்டருக்கு சரியான காடு. அதிரப்பள்ளி வரை நல்ல காடு. அதிரப்பள்ளிக்கு முன்னால் ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு, அது போகலை. டைம் இல்லாதனால போகலை. இந்த தமிழ்நாட்டிலேருந்து பைக்கர்ஸ் போகிறாங்க பாருங்க. தமிழ்நாட்டிலேருந்து வர்றாங்க.
இந்த யானைச்சாணம் தெரியுதா இடையில கொஞ்சம் இருங்க. இந்த இதெல்லாம் யானைச்சாணம் முன்னால் போச்சு. இது வெளிச்சம் முன்னால் போச்சு பற்றியில் அது போல் யானைச்சாணம். இது கேரளா பைக்கர்ஸு. இந்த சைடு போகிறவங்க தமிழ்நாட்டு பைக்கர்ஸ் அதிகமாக போகிறாங்க. அங்கிட்டு வர்றது பூரா கேரளா பைக்கர்ஸ். ஏன்னா இந்த இடத்துல பள்ளம் இருக்குங்க. நம்ம இலை மூடி கிடக்கு பற்றியில அதில் பெரிய பள்ளம் கிடக்கு. அதனால தான் இறங்குனா உள்ள டயர் இறங்கிடுச்சுன்னா கீழே கீழே இறங்குறது ஆபத்து. டக்குன்னு ஏதாவது மிருகம் வந்துச்சுன்னா டேஞ்சரு. புலி கூட இருக்குது இந்த ரூட்டில். ஆனால் இது வரைக்கும் எந்த மிருகம் பார்க்கல. அந்த காட்டு சேவல் மட்டும் தான் பார்த்தோம். இது மொத்தம் 3 வீடியோ இந்த வண்டி பின்னாலே போய்கிட்டு இருந்தோம். அந்த 3ஆவது வீடியோ தான் அது. இந்த ரிட்டன் அந்த கிராஸ் பண்ணது 2 வீடியோ அதுக்கு பின்னாலே போய்கிட்டு இருக்கும். இப்போ இதை வந்து தலையில் ஆக்கிடுங்க. இது ஃபஸ்ட்டு, அது செகண்டு, அது தேர்டு. இன்னும் இப்படி பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெக்கார்டிங் பண்ணிடுறேன். அப்படித்தான் பண்ணணும். இந்த இடத்துல கிராஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ரைட் இந்த இடத்துல கிராஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இல்லை யானை இறங்குற மாதிரி ஈஸியான வழியை பற்றியில் பெரிய மலையெல்லாம் கிடையாது. அழகாக இறங்கி அழகாக ஏறி. ஏன்னா இந்த சைடு குழி, இந்த சைடு யானை வர வாய்ப்பு இல்லை. அப்போ இடது பக்கம் இருந்தால் யானை வரும். தெரியுதா அழகாக வந்துடும். இந்த வண்டி நடந்து இறங்கி வந்து நுக்கில் சாப்பிட்டு இந்த சாணங்கள் நீங்களே பார்க்கலாம். போகிற வழியில் சாணங்கள் ரோட்டில் கிடக்கும். தெரியுதா சாணம்? இது ஓப்பன் பிளேஸு, நல்ல அழகான பிளேஸ். அந்த முதல் தடவை எவ்வளோ பெரிய ஓப்பன் பிளேஸு. பைக்கர்ஸ் நிற்கிறாங்க. இல்லை கேரளா பைக்கர்ஸ் பைக்கில் நிறையா வர்றாங்க. தனியாக வந்தால் நடு ரோட்டில் கிடஞ்சி மாட்டுச்சானை பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். தெளிவாக தெரிஞ்சு மாட்டுச்சானை. இது மாட்டுச்சானங்கிறேன், யானை சாணை நடு ரோட்டில். இதுக்கு முன்னால் வந்து ரிவர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்குது. நடு ரோட்டில் யானை சாணை. ஆனால் ஒரு ஒத்தையடி பாதை, அழகான ரோடு, சூப்பர் ரோடு. வண்டிகள் கேரளா வண்டிகள் வருது. தமிழ்நாட்டில் வந்து பைக்கர்ஸ் போகிறாங்க. அது பைக்கில் டூர் போகிறவங்க போகிறாங்க. வேறு தமிழ்நாட்டு பக்கம் இருந்தால் வண்டி எதுவும் வரல. அந்த ஒரே ஒரு கேரளா இது வண்டி வந்துச்சு. வேனு முன்னால் போச்சுல. ஆனால் நைட்டு வந்து 4 மணிக்கு மேலே இந்த ரோடு வந்து பிளாக் எடுங்க. ஏன்னா ஃபுல்லாக யானைச்சாணம். கிட்டத்தட்ட 30 தெரியுதா யானைச்சாணம் ரைட்டில் தெரியுதா? இந்த யானைச்சாணம் தெரிஞ்சா இப்போ யானைச்சாணம் எத்தனை யானைச்சாணம் பாருங்கள். நைட்டு அவ்வளோ யானை வந்துருக்குதுல்ல நைட்டு. இந்த தெரியுதா எல்லாம்? ஆனால் வண்டி ஏறி ரோடு பூரா நஞ்சு போய் கிடக்கு. கொஞ்சம் பார்த்தேன் டிரைவிங் பண்ணணும் ரோட்டில்.
இது தெரியும், இது கீழே பெரிய பள்ளம் மாதிரி இருக்குது. அடர்ந்த காடு. அது வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போகிற ரூட்டு இது. ஃபுல் வீடியோ அந்த காட்டுக்குள்ளே மட்டும் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். வால்பாறை அந்த தேயிலை தோட்டம் இதெல்லாம் எடுக்கலை. காட்டு வீடியோ மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக ஓடுது. ஃபுல் வீடியோ போடுறேங்க அதிரப்பள்ளி வரைக்கும். அப்புறம் அதிரப்பள்ளியிலேருந்து மூணாறு போன வீடியோ தனி வீடியோ போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் மூணாறில் வந்து ஒரு ஜீப் சஃபாரி பண்ணோம், அட்வென்ச்சர் ஜீப் சஃபாரி. அது ஒரு தனி வீடியோ போடுவோம் இன்ஷா அல்லாஹ். நல்லா ஜீப் வந்து செங்குத்தான சின்ன ரோட்டில் மேலே ஏறிச்சுங்க. நல்ல இடங்கள்லாம் அந்த சதுரங்க பாறை, வேறு 2-3 பாறைகள், அப்புறம் ஒரு தொங்கும் பிரிட்ஜு எல்லாம் கொண்டு காமிச்சாங்க. ஆனால் ஜீப்புக்கு வந்து 2000, நம்ம ஒரு ஜீப் எடுத்துட்டோம்னா 3000 ரூபா. 4000 சீசனில். இப்போ சீசன் இல்லாதனால கொஞ்சம் குறைச்சி 2800 ரூபா. இப்போ கொஞ்சம் மரங்கள் கொஞ்சம் இந்த சைடு கம்மியாக இருக்குது. இந்த இது பேரிகேடு முதல் தடவை பார்க்குறேன் இந்த ரோட்டில். பேரிகேடு ஃபேமிலியோடு போனனால ஒரு 8 மணிக்கு தான் கிளம்பணும். இல்லைன்னா நம்ம போயிருந்தால் இல்லைன்னா கிளம்பியிருக்கலாம் 6 மணிக்கெலாம். என்ன யானை என்ன குறுக்க வந்துச்சுன்னா டேஞ்சர் இல்லை. இந்த பைக்கர் தான் போகிறாங்க பாருங்கள், பைக் முன்னால். ஆனால் ஒரே ஒரு இது பார்த்தேன் வந்ததுக்கு, இந்த காட்டுச்சேவல். வேறு ஒன்றுமே பார்க்கல. என்ன நிறைய வண்டி போகுது. அதனால் யானைகள் வந்து எந்த அழகாக வந்து இடது பக்கம் ஏறி இந்த வழி இருக்குது பற்றியில, இதுவும் இடது பக்கம் யானை வர்ற வழி தெரியுதுங்க. நீட்டாக அந்த வர்ற பெரிய மலைகள் இல்லை பக்கத்தில், யானை வர்ற வழி மாதிரி இருக்குது. இடது பக்கம் பாருங்கள், அழகாக ஏறி போயிட்டு இறங்கி வரலாம். தெரியுதா? இந்த யானை வர்ற வழி மாதிரி இருக்குல்ல, அழகாக யானை இறங்கி வந்து ரோட்டில் வந்து ரோட்டுக்கு பக்கத்தில் தான் பள்ளம். இந்த இடது பக்கம் பூரா யானை போகிற வழி மாதிரி இருக்குது. அழகாக யானை ஏறி இறங்கிடும். ஆனால் மலை உச்சியில் தான் ரோடு போட்டிருக்காங்க. அதனால் ப்ளெயினாக தான் போய்கிட்டே இருக்குது. ஹில்ஸ் மாதிரி ஏறலை. மலைக்கு மேலே போகுது, மலை உச்சியில் ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் அப்படியே ப்ளெயினாகவே போய்கிட்டு இருக்குது, செங்குத்தாலாம் ஏறலை. இந்த சரக்கு வண்டியும் போகுது. கேரளாலேருந்து போகுது தமிழ்நாட்டுக்கு போகுதா இல்லை கேரளா கிராமங்களுக்கு போகுதான்னு தெரியல. சரக்கு வண்டியும் போகுது. தெரியுதா? இடது பக்கம் தெரியுதா பாருங்கள், யானைகள் அழகாக போயிட்டு அழகாக வரும். அதுக்கு தகுந்தாப்புல அதனால இந்த ரோட்டை யானை அதிகமாக இருக்கும். செங்குத்தாக மலை உச்சியில் இருந்தால் கூட ஏற முடியாது. இடது பக்கம் பாருங்கண்ணா, எல்லாம் யானை பாதை மாதிரியே இருக்குது பாருங்கள். அதனால தான் இந்த ரோட்டை கிட்டத்தட்ட இப்படியும் 30-40 இடத்துல பார்த்துருப்போம் யானைச்சானம். உக்கச்சக்க யானை. இந்தா தெரியுதா யானைச்சானா? தெரிஞ்சப்போ நடு ரோடு இருந்தால் இதுவும் யானைச்சானம் தெரியுது பாருங்க, நிறைய யானைச்சானம். இந்த இதெல்லாம் தமிழ்நாடு பேருக்கு போகிறாங்க பைக்கர்ஸு. தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. வால்பாறை வந்துட்டு வால்பாறையிலேருந்து இந்த ரோட்டுக்குள்ளே அதிரப்பள்ளி ரூட்டு. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது பெஸ்ட்டு. ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, டக்குன்னு பிரேக்கு பிடிக்கலன்னு சொன்னால் இதில் அடித்து தூக்கி கீழே வீசிடும். இந்த ஆப்போசிட்டில் வந்தது அப்புறம் கேரளாலேருந்து வர்ற வண்டி. இப்போ நம்ம வந்து வால்பாறையிலேருந்து போகிறோம் அந்த ரூட்டு. இந்த பதிலிதா இடது பக்கம் பாருங்கள்லாம் யானை ரூட்டு. இந்த யானை வர்ற ரூட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். பெரிய மலைகள்லாம் இல்லாதனால அது உள்ளே எப்படி யானை நிற்கும், உள்ளே மேலே ஏறி யானை நிற்கும்.
இந்த அடர்ந்த காடு மாதிரி வந்துருச்சு. மரங்கள் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ திரும்ப மரங்கள் நிறைய வந்துருச்சு. யானை நைட்டு வந்து இங்கே ஏன் ரோட்டுக்கு வருதுன்னு தெரியல. ரோட்டு பக்கம் மரத்தில் எதுவும் சாப்பிடுதா என்னன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு இது வெளியே மேலே ஏறி போயிடுது. அதுக்கு வழி இருக்குது. இந்த தெரியுதா, யானை காடு மாதிரியே இருக்கு பாருங்க. யானை போகிற வர்ற காடு. இடது பக்கம் வந்து யானை போகிற வர்றதுக்கு நல்ல வழி இருக்குது. ஆனால் ஏன் ரோட்டு பக்கம் வருதுன்னு தெரியல. அங்கிட்டு போய் அந்த காட்டுக்குள்ளேயே திண்டுட்டு அங்கிட்டே போக வேண்டியதுன்னா ஏன் ரோட்டுக்கு வருதுன்னு தெரியல. அந்த ரோட்டில் தான் சாணம் போட்டிருக்கு. ஃபுல்லாக சாணம் ரோட்டில் தான். இந்த தெரியுதா, எல்லாம் யானை சாணம். வண்டி போய் 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 அந்த செப்பலஞ்சு போய் கிடக்கு. ஆனால் சிங்கிள் ரோடு தான். தமிழ்நாடு பக்கம் வால்பாறையிலேருந்து கொஞ்சம் கேரளா பார்டர் வரைக்கும் கொஞ்சம் நல்ல ரோடு, டபுள் ரோடாக இருந்துச்சு. கேரளாவிலேருந்து கொஞ்சம் சிங்கிள் ரோடு தான். எனக்கு காட்டு பகுதினால் டபுள் ரோடு போடல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவாங்க வருவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த ரூட்டில் நைட்டு ஒரு பஸ்ஸு போகுதான். இந்த ரூட்டில் இந்த ப்ரைவேட் பஸ் ஒன்று போகுதுங்க, ப்ரைவேட் வண்டி. இப்போ தான் பார்க்குறேன். வண்டி ஓட்டும் போது பார்க்கல. ப்ரைவேட் பஸ் ஒன்று போகுது பாருங்க. இந்த பஸ்ஸுக்கு வழி கொடுக்கணும். அது பஸ்ஸு பைய போகுது. பஸ்ஸு போயிடுச்சு பஸ்ஸு. ஏன் நின்றோம் தெரியல, ஞாபகம் இல்லை. ஒரு 50 கிலோமீட்டருக்கு வந்து எந்த ஹோட்டல்ஸு எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன கிராமங்கள் வந்து அந்த ரோடு மாதிரி போகுது. அது மட்டும்தான் இருக்கு போல். 50 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் போன பிறகு தான் இந்த ஹோட்டல்ஸு இதெல்லாம் வருது. இந்த இது தெரியுது மேற்பகுதியெல்லாம் யானை ஏறுற ரோடு தான். வலது பக்கம் தெரியுது வருங்க. இது வழியே யானை அழகாக மேலே ஏறிடுறேன். இடது பக்கம் வந்து பள்ளம் அப்படி மாறிடுச்சு. அங்கிட்டு வந்து அப்படியே அந்த ரூட் அப்படி மாறிடுச்சு பாருங்க. இது வந்து மேலே அழகாக யானை ஏறுற மாதிரியே இந்த ரோடுகள்லாம் இது இருக்குது, மலைகள்லாம். அதனால தான் யானை சாணம் அதிகமாக கிடக்கு. அடர்ந்த காடு தான். நைட்டு வர்றது டேஞ்சர் தான். அதனால் நைட்டு பிளாக் பண்ணி போட்டுறாங்க. 4 யானை வந்து தள்ளி பிடிச்சிட்டா முடிஞ்சு வச்சு. இந்த தெரியுதா, இந்த யானைச்சாணம் ஃபுல்லாக யானைச்சாணம் தான் தெரியுதா. இங்கே நிறைய யானை இந்த இடத்துல நின்றுருக்கு. ஃபுல்லாக அந்த முன்னால் பாருங்க, நிறைய யானைச்சாணம், நிறைய யானை நின்றுருக்கு. அந்த இடத்துல கூட்டம் கூட்டமாக நின்றுருக்கு. லைஃப்பில் ஒரு தடவை போனதில்லை இந்த ரூட்டில். நல்ல ரூட்டு. இந்த யானைச்சாணம் தெரியுதா, ரோட்டுக்கு நடுவுலேயே கிடக்கு வருங்க. எக்கச்சக்கம் யானைச்சாணம். இப்போ கொஞ்சம் இப்போ இப்படி 9 மணி இருக்கும். இந்த யானைச்சாணம் தெரியுதா, பாருங்கள் ரோட்லேயே யானைச்சாணம் நிறையா வந்திருக்கு நைட்டு யானை. இப்போ போர்டு இருக்குது, இன்னும் போர்டு ஏதோ ஊர் வருதுன்னு தெரியல. இந்த மக்கள் ஊர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். மக்கள் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. ஜென்ஸ் மட்டும் வந்தோம்னு சொன்னால் இடையில 2 ஃபோட்டோலாம் வீடியோலாம் எடுக்கலாம். ஃபேமிலியோடு வரும்போது நம்ம நேரில் நிற்க முடியாது. யானை என்ன வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, டேஞ்சர்.
பைக் எல்லாம் பைக்கில் வந்தவங்க எல்லாமே ரெண்டு 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 வீடியோ எடுக்கிறாங்க. இங்கிட்டு கொஞ்சம் யானை சாணத்தை இந்த இடத்துல தாங்க ஹேர்பின் பெண்டு வருது. இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் பெண்டு வருது. இப்போ கொஞ்சம், ஆனால் இப்போ கொஞ்சம் அப்பப்போ அங்கேயும் யானை சாணம் கடந்துச்சு. இப்போ நெருங்கிட்டோம், அந்த அதிரப்பள்ளி கொஞ்சம் கிட்டக்க வந்தாச்சு. சில இடங்களில் ஃபால்ஸு சவுண்ட்லாம் கேட்குது, நின்று பார்க்கல. நான் வண்டி நிப்பாட்டினா அடுத்த வண்டி போகிறது கஷ்டம், சின்ன ரோடில். சில இடங்களில் அந்த கல் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. அந்த சில இடங்களில் மட்டும் இந்த ஹாவர் பிளாக்கெல்லாம் அது போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல் ரோடு வியூ. வால்பாறையிலேருந்து காட்டு பகுதி மட்டும், அதாவது தேயிலை, இப்போ தேயிலை எஸ்டேட்டு, இது தேயிலை அதெல்லாம் எதுவும் போடலை. இதை பற்றிலாம் மாட்டுச்சாணம் தெரியுதா எவ்வளவு? இது சாரி, யானை சாணம் தெரிஞ்சாங்கிட்டு இத்தனை யானை நீங்களே பார்க்கலாம். ஆனால் மற்ற விலங்குகள் இந்த ரூட்டில் இருக்கான்னு தெரியல. யானை தான் தெரியுது நிறையா வரும். மற்ற இரவு நேரத்தில் ஒன்று நம்ம பார்த்தாச்சு, காட்டு சேவல். அது வரைக்கும் சந்தோஷம். இந்த யானை சாணம் கிடக்க ஓரத்தில், இந்த ஓரத்தில் இந்த மரத்துலேருந்து எது திங்குமோ என்னன்னு தெரியல. வேலை நடக்குதோ இல்லை ஏதோ. இந்த கேரளா கிட்ட வந்துட்டோம். இது இந்த ஊர் பகுதி வருது, வீடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. இது என்ன ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பில்டிங்காக என்னன்னு தெரியல. இது அதிரப்பள்ளி வந்தாச்சுங்க. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இதுதான் அதிரப்பள்ளி ஃபால்ஸு போகிற ரூட்டு. ஆனால் கொஞ்சம் ஏறி இறங்கணும், எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்ரு. ஏதோ இந்த தேன்லாம் விற்கிறாங்க, தேன். குளிச்சுட்டு வர்றாங்க, குளிக்கக்கூடாது. இது வந்து அந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னால் பார்க்கிங், வண்டியை பார்க்கிங் பண்ண ஏரியா அது. இங்கே தான் வண்டியை பார்க்கிங் பண்ணோம். இது வந்து டிக்கெட் கவுண்ட்ரு. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ஒரு ஆளுக்கு 80 ரூபா டிக்கெட்டு. அங்கே தண்ணி லெஸ்ஸாக தான் வருது, அதனால் போட்டிருக்கேன் அப்படின்றாங்க. ஆனால் ஃபுல்லாக தண்ணி வரல, ஒரு 3 இடத்துல மட்டும் தண்ணி பயங்கரமாக, ஆனால் சரியான தண்ணி கொட்டுச்சு. ஃபுல் இது வரல தண்ணி. இதெல்லாம் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகிற ரூட்டு. அந்த ரூட்டில் போய்கிட்டுருக்கோம் டிக்கெட் எடுத்துகிட்டு. ஆனால் கேமராக்கெலாம் காசு வாங்கலையே. கேமரா இருக்கான்னு கேட்கவும் இல்லை, காசு வாங்கலை. அதனால் நான் ஒன்றும் கேட்டுக்கிறல. இந்த ஒரு இது மாதிரி இந்த கயிறு மாதிரி கட்டி இறங்குது கீழே.
கீழே இறங்கி போய் பார்த்தோம். தெரியுதா? இப்படி இறங்குது கீழே. ஆனால் வெயில் சரியான வெயில், டயர்டாயிடுச்சு இறங்கி ஏறி வர்றதுக்குள்ளே. சரி, ஹைட் இல்லைல்ல ஏரியா, அதனால் சரியான வெயில். இதுக்கு வந்து அழகாக தர மாதிரி போட்டிருக்கலாமே. கல்லை போட்டு வச்சு ஏறி இறங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கேபிள் கார் மாதிரி போட்டு வச்சுட்டாங்கன்னா ஃபுல் வியூ பார்க்கலாம். கேபிள் கார் மாதிரி இந்த சைடு அந்த சைடு. ஆனால் இது போட்டிருக்காங்க அவ்வளோ ஸ்கையில், அந்த ஸ்கையில் போவாங்கள்ல, அது இருக்க மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா மூணாரில் இருக்க ஒரு இடத்துல இந்த ஸ்கையிலே போயிட்டு வர்றது. இது எப்படியும் 1 கிலோமீட்டர் நடக்கணும். 1 கிலோமீட்டர் நடந்தால் தான் நம்ம கொஞ்சம் தெரியுது. ஃபால்ஸ் தெரியுதா? லேசாக ஃபால்ஸ் தெரியுது வேறு. வெயில் நிறைய பொம்பளை டயர்டாக உட்காந்துருச்சுங்க இங்கே. நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. வாலிப பசங்களே உட்காந்துட்டாங்க டயர்டாகி. இது எப்படியும் 1 கிலோமீட்டர் போகுதுங்க. இந்த கல்லை போட்டு வச்சுருக்க இந்த இறங்குறது ஓரளவு ஈஸியாக, ஓரளவு இறங்கியாச்சு. ஏறுறது ரொம்ப கஷ்டம். பொம்பளையெல்லாம் டயர்டாகி உட்காந்துருச்சு. ஃபுல்லாக காடு தான், அடர்ந்த காடு தான். இதுக்குள்ளேலாம் மிருகங்கள் முன்னால் இருந்திருக்கும். இப்போ மனித நடமாட்டம் இருந்தனால மிருகங்கள் எதுவும் வர்றதில்லை. இல்லைன்னா ஃபால்ஸில் வந்து தண்ணிலாம் குடிச்சிருக்குங்க முன்னால் மிருகங்கள் வந்து. மனுஷன் நடமாட்டம் வந்துச்சுன்னா மிருகங்கள் வராதில்ல. இந்த தெரியுதா? அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ஃபுல்லாக தண்ணி இல்லை, 3 இடத்துல மட்டும் தண்ணி விழுவுது நல்லா. இந்த தண்ணி கீழே இறங்கியாச்சு. ஆனால் இது பூரா தண்ணி ஓடும் போல், நல்லா ஃபுல்லாக தண்ணி வரும்போது, இந்த ஏரியா பூரா தண்ணி ஓடும் போதில் இது தாண்டி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உள்ளே வர போனோம், இந்த மண் வர, அந்த ஆட்கள் நிற்கிறாங்கல்ல, அது வர போய் வீடியோ எடுத்தேன். ஆனால் தண்ணி நிறையா விழுவுது. ஆனால் 3 இடத்துல மட்டும் விழுவுது, ஃபுல்லாக விழுவலை. அதிரப்பள்ளி ஃபால்ஸ். சரியான தண்ணி. அதுக்குள்ளேலாம் வந்து மிருகங்கள் வந்திருக்குங்க. இந்த மனுஷன் நடமாட்டம்லாம் வர்றதுக்கு முன்னால் மிருகங்கள் தண்ணி குடிக்கிற இடமா இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த கேரளாவில் அவ்வளோ மிருகங்கள் இல்லை. ஏன்னா மக்கள் இப்போ எங்கே பார்த்தாலும் மக்கள் இருக்காங்க. அதனால் கேரளாவில் பொறுத்தவரை மிருகங்கள் பார்க்க முடியாது. யானை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் அதெல்லாம் அடர்ந்த காடு. உள்ளே போனால் மிருகங்கள் இருக்கும். அந்த இதை தாண்டி போனோம்னா அங்கிட்டு நிற்கும். மனிதன் நடமாட்டம் இருந்தால் வராது. நான் பாருங்கள், தண்ணி பயங்கரமாக விழுவுது பாருங்க. செம்ம இதாக விழுவு. 3 இடத்துல மட்டும் விழுவுது. இந்த மழை காலத்தில் வந்து ஃபுல்லாக விழுவும் போல். நல்லா விழுவுது. மக்கள் வந்து இதெல்லாம் வர முடியாது. இப்போ உங்களுக்கு சீசன் அந்த தண்ணி ஃபுல்லாக விழுவும்போது இங்கிட்டலாம் வந்து நிற்க முடியாது. இங்கிட்டலாம் வந்து மக்கள் நின்று என்ஜாய் பண்ணுது. வெயில் கடுமையாக இருந்தனால கிட்டக்க நான் போகலங்க. ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டம். சரியான வெயில்.